விஜய் விஷால் அவர்கள் நள்ளிரவுல செஞ்ச வேலைய பார்த்து அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் பயங்கரமா ஷாக் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில கிடைச்சிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிக் பாஸ் சீசன் 8 ரொம்பவே நல்லபடியா நடந்து முடிஞ்சிருந்துச்சு. அண்ட் இந்த ஒரு சீசன்ல டாப் 3ல விஷால் அவர்கள் வந்திருந்தாரு. வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் தொடர்ந்து ரசிகர்கள்ட்ட கலந்துக்கிட்டாரு. அண்ட் நிறைய விஷயங்கள வந்து சோசியல் மீடியாலையுமே பண்ணியிருந்தாரு. அவரை பத்தியும் தொடர்ந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வெளிவந்துட்டு இருக்கு. அந்த வகையில சமீபத்தில தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, பிக் பாஸ் வீட்ல அவர் என்ன சொன்னாரோ அதே மாதிரி தான் வீட்லயும் வந்து இருக்காரு. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்துட்டு இருக்காரு. அண்ட் இந்த ஒரு இதுல அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சோதனை என்ன அப்படின்னா, வெளியில அவரால நார்மல் லைஃப் வாழ முடியலையாமா. கிட்டத்தட்ட ஒரு 106 நாட்கள் பார்த்தீங்கன்னா, அவரு பிக் பாஸ் வீட்ல இருந்திருக்காரு. அண்ட் பிக் பாஸ் வீட்ல உள்ள எல்லா பழக்கவழக்கங்களுமே அவருக்கு அடிக்ட் ஆகியிருக்கு. அண்ட் வீட்டுக்கு வந்துமே பார்த்தீங்கன்னா, அவரால நார்மலா தூங்க முடியல. நைட்டு ரொம்பவே லேட்டா முழிச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாம தூங்கலனாலுமே அவர் அந்த கேமரா கான்ஷியஸ் இருக்கும் இல்லையா? எல்லா கேமராவும் நம்மள பார்த்துக்கிட்டு இருக்கு. நம்ம இப்படி தூங்கக்கூடாது அப்படின்னு. அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லயே அவர் இன்னமும் இருக்காரு. அதே மாரி நெறைய பழக்கவழக்கங்கள் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் வீட்ல இருக்க மாரியே இருக்காமா. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்துட்டு அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் பயங்கரமா ஷாக் ஆகியிருக்காங்க. மத்த விஷயங்கள்லாம் கூட ஓகே. நைட்டு தூங்காம ரொம்பவே கஷ்டப்படுறத பார்த்துட்டு அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அவர் பக்கத்துல போய் படுத்திருக்குது. "தூங்குடா" அப்படின்னு தட்டி குடுக்குறது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணி குடுத்துட்டு இருக்காங்களாமா. பிக் பாஸ் வீட்ட விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமும் விஜய் விஷால் அவர்கள் தொடர்ந்து அந்த ஒரு வீட்ல இருந்த மாரியே இருந்து வந்துட்டு இருக்குது. அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அண்ட் இதனால அவர ஹாஸ்பிட்டல்லாம் கூட கூட்டிட்டு போய் செக்கப் பண்ணியிருக்காங்க. இத பார்த்துட்டு டாக்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மிகப்பெரிய அளவுல ஒண்ணும் இல்ல. ஸ்லீப்பிங் சைக்கிள் மட்டும் மாறியிருக்கு. அண்ட் அது வீட்ல ரொம்ப நாளா இருந்ததுனால அப்படி இருக்கும். நான் வந்து ஒரு சில டேப்லெட்ஸ் தரேன். அது போட்டா சரியாகிரும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காராமா. விஜய் விஷால் அவர்கள் நைட்டு தூங்காம கஷ்டப்படுறத பார்த்து அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்பவே ஷாக் ஆகியிருக்காங்க. அண்ட் அதனால செக்கப்புக்கும் போயிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் தான் இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே ட்ரெண்டிங்கா போய்க்கிட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, கன்னட சூப்பர் ஸ்டார் கிச்சா சுதீப் அவர்கள் சமீபத்துல அந்த மாநில அரசு அவருக்கு அறிவிச்சிருந்த விருது வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்குது. ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. அண்ட் இந்த ஒரு விஷயம் தொடர்பா கிச்சா சுதீப் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மாநில அரசு எனக்கு சிறந்த நடிகருக்கான விருது வழங்கியிருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அண்ட் அந்த ஒரு விருது எனக்கு வேணாம். அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, சமீப காலமாவே நான் விருதுகள் வாங்குறத தவிர்த்துட்டேன். தொடர்ந்து இதற்கு முக்கியமான ரீசன், என்ன மட்டுமே இது வந்துகிட்டு இருக்கு. என்ன சார்ந்து இல்லாம இன்னும் நம்ம இண்டஸ்ட்ரியில எத்தனையோ நல்ல நடிகர்கள் இருக்காங்க. அறிமுக நடிகர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த விருது போச்சு அப்படின்னா, இது மிகப்பெரிய ஒரு வெளிச்சமா அவங்களுக்கு இருக்கும். அவங்களுக்கு அடுத்த கட்டத்த நோக்கி போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த முடிவ நான் எடுத்திருக்கேன். மத்தபடி அந்த மன்றத்தோட தீர்ப்பு நானா இருந்திருக்கேன் அப்படிங்கிறதுல ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இந்த அங்கீகாரம் எனக்கு போதும். விருது இன்னொருத்தவங்களுக்கு போய் சேரட்டும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த ஒரு விஷயம் இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா ஸ்ப்ரெட் ஆகி வந்துட்டு இருக்கு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.